உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ எதனால சார் முதல்ல வந்து இன்ட்ராடே யூஸ் பண்ணுறாங்க? எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் இன்ட்ராடேல வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும்? இன்ட்ராடேவோட இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஸ்விங் ட்ரேடிங். ஸோ 2026 அசட் அலோகேஷன் எவ்வளோ முக்கியம்? இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோவில் எத்தனை ஃபண்ட்ஸ் எத்தனை ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம் சார்? ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து கோல்டு சில்வர் ரெண்டோட ப்ரைஸுமே வந்து ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ 2025 நிறைய பேர் கோல்டு சில்வருக்கு 15% மேலே அலோகேட் பண்ணல. ஸோ 2026 15% மேலே அலோகேஷன் கொடுக்கலாம் சார். இப்போ இந்த வருஷம் வந்து 15% மேலே கொடுக்கலாம், மேபி ஒரு 20 வரைக்கும் போகலாம். கோல்டு விலை ஏறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் திருப்பியும் வந்து எஸ்கலேட் ஆகிட்டு. ஸோ 2026 மார்க்கெட்டை வந்து எந்த மாதிரி கீ டிரைவர்ஸ் எல்லாம் நகர்த்தி கொண்டு போகுது? ஸோ ஃபஸ்ட்டு பட்ஜெட். டீசலா நியூஸ் வந்ததுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது சில்வர் வந்து 5% ஏறி தான் 915 ஓப்பன் ஆகும். முன்னெல்லாம் அப்படி இருக்காது. ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த நியூஸ் எல்லாருக்கும் போய் அது கிராஜுவலாக அது பேக்கிங் ஆகி அது மேலே ஏறும். ஸோ இட் வில் டேக் 1 day to 2 days 3 days ஆகும். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் தான் ஓப்பன் கேப்பில் தான் ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி கேப் டவுனில் தான் ஆகும். ஸோ அதனால் இதுதான் தேர்ட் ரீசன் வந்து ரிசல்ட்ஸ். இது மூணை பொறுத்து தான் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கணும்னு நம்மளால் அது வரைக்கும் சைட்வேஸில் தான் இருக்குது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். ஹாய். எப்படி சார் இருக்கு? ஃபைன். சரி, இப்போ நிறைய பேர் வந்து உடனடியாக அமௌண்ட் பார்க்கணுன்றதுக்காக ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்ட்ராடே, ஸ்விங் பொசிஷன் இது மாதிரி நிறைய இருக்குது. நிறைய பேர் பணம் பண்ணி ஏமாந்து போகிறது வந்து இன்ட்ராடேல தான், அன்றைக்கே லூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதனால சார் முதல்ல வந்து இன்ட்ராடே லூஸ் பண்ணுறாங்க? எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் இன்ட்ராடேல வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும்? இன்ட்ராடேவோட இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, ஸோ இன்ட்ராடேல வந்து ஏன் லூஸ் பண்ணுறாங்கன்னா மெயினாக ஸ்டாப் லாஸ். நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம கரெக்டாக ட்ரேட் பண்ணணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேட் பண்ணோம்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக அது மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன்ட்ராடேல. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எல்லா ஃபேமஸ் யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னவா இருக்குது? ஸோ எந்த ஸ்டாக் வாங்கலாம், இன்ட்ராடேல எதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், இப்படி தான் எல்லாருமே கொஸ்டின் கேட்குறாங்க. கரெக்டாக. பட் நான் கேட்குறேன்னா நீங்கள் உங்களுக்கு இன்ட்ராடேயோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ ஓகே, நீங்கள் ப்ராஃபிட் லாஸுங்கிறது செகண்டரி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஏன் பண்ணுறீங்கிறதுக்கான கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஏன்னா 2006 நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கேன். அண்ட் நான் இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் இப்போ இது எல்லாமே வந்து காயின் ஃப்ளிப் மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் இது பண்ணாலும் இன்ட்ராடேல வந்து ஒரு ட்ரேடில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க, இன்னொரு ட்ரேடில் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படியே மாற்றி பண்ணுறது கடைசியில் நீங்கள் எல்லாம் நெட் போட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுறீங்கிறது கேல்குலேட் பண்ணால் ஒன்றுமே பெருசாக இருக்காது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து முன்னாடிலாம் வந்து இவ்வளோ டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி இதெல்லாம் கிடையாது முன்னாடி. இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.1% எஸ்டிடி பே பண்ணணும். நீங்கள் வாங்கினாலும் பே பண்ணணும், விற்றாலும் நீங்கள் பே பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 1 lakh பண்ணுறீங்க இல்லை 2 lakhs பண்ணிங்கன்னா 0.1%. ஓகே, அது ஸோ இப்போ அந்த எஸ்டிடிக்கு நீங்கள் 18% ஜிஎஸ்டி கட். ஸோ இது ரெண்டாவது விஷயமாச்சா. தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ். இது வந்து இப்போ சில ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து 20 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ட்ரேடுக்கு ஃப்ளாட்டாக. பட் இந்த ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்களாம் நிறைய வேல்யூவேட்டட் சர்வீசஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.3%. ஓகே, 0.3% அது வேரி ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்டிடி, ஜிஎஸ்டி, தென் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் 3ஆச்சா. 4வது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஓகே, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 20%. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு 1000 rupees இன்ட்ராடேல ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 rupeesங்கிறது ஷார்ட் டேர்ம் கெயின். 1000 rupeesக்கு எவ்வளோ டேக்ஸ் போயிடும்? 20% டேக்ஸில் போய்டும். ஏன்னா இந்த ஷார்ட் டேர்ம் கெயின்ஸுக்கு வந்து ஃப்ளாட்டாக அவங்க 20% அடிச்சிடும். அது இல்லாமல் இந்த எஸ்டிடி, ஜிஎஸ்டி, ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இதெல்லாம் போட்டிங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ப்ராஃபிட்? ஸோ இதுதான் நான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸுக்கெலாம் நான் சொல்கிறது வந்து, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஃபீல்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் கிடையாது, நீங்கள் வேறு ஃபீல்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒன்று லாங் டேர்ம் பையராக இருக்கும். ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 yearsஆவது நீங்கள் வச்சுருங்க, இல்லை குறைஞ்சது ஒரு 1 yearஆவது நீங்கள் வச்சுருங்க. அட்லீஸ்ட் 1 year வச்சுருந்தீங்கன்னா லாங் டேர்ம் கெயின்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 1.25 lakhs வரைக்கும் உங்களுக்கு கெயின்ஸ் இருக்குது. அதை தாண்டி தான் நீங்கள் 12.5% டேக்ஸ் கட்டணும். ஸோ அட்லீஸ்ட் அங்கே வந்து இந்த டேக்ஸ்லாம் போக யூ கேன் மேக் சம் மணி அட்லீஸ்ட்.
பட் வேற இந்த ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங் இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆல்கோ ட்ரேடிங்கில் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆல்கோ ட்ரேடிங்கில் வந்து அல்காரிதம் பேஸ்ட் ட்ரேடிங். ஸோ அது வந்து நானோ செகண்ட்ஸில் விற்கும் வாங்கும் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 100 ட்ரேட்ஸ் எடுக்கும். நீங்கள் 100 ட்ரேட் பண்ண முடியுமா உங்களால்? நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ போட்டு வச்சாலும் மிஞ்சி போனால் 5 ட்ரேடுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்பீடுக்கு நம்மளால் இன்றைக்கி மேட்ச் பண்ண முடியாது. நான் 2006 அந்த ஒரு ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் நாங்கள் பண்ண ட்ரேடிங்க்கும் இப்போ இன்றைக்கி இருக்கிறதுக்கும் கம்ப்ளீட்லி தெர் இஸ் டிஃப்ரென்ஸ். நானுமே ஐ டோன்ட் டூ இன்ட்ராடே ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் ஏதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சதுன்னா தான் அதை பண்ணுறது, இல்லைன்னா அது கூட கிடையாது. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்லேயே அது உங்களுக்கு STT வந்து 0.01%. அதாவது சார்ஜஸ் வந்து செக் பண்ணிக்கிறீங்க. அதாவது இப்போ ஸ்விங் ட்ரேடோட இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு STT வந்து கம்மி தான். ஓகே, பட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் இஸ் ஹையர் இன் இன்ட்ராடே தேன் ஸ்விங் ட்ரேட். ஸ்விங் ட்ரேடிங்கில் அட்லீஸ்ட் இன்றைக்கி லாஸ் அடித்தாலாவது நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த லாஸ் பிக்கப் பண்ணி மேலே வந்துடும், நீங்கள் வெளில வந்துடலாம். இதில் வந்து த ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் இஸ் வெரி வெரி லெஸ். இது எல்லாத்துக்கும் மேலே இது நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? இஸ் இட் ஹெல்பிங் ஃபார் யுவர் கோல்? இது வந்து ஒரு ஹார்டு கொஸ்டின் தான். இது டெய்லியும் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நான் கேட்குறது அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். இது என்னன்னு கூட அவங்க நினைக்கலாம். பட் இது எல்லாத்தையும் நான் 15-20 வருஷம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நீங்கள் 2 ட்ரேடில் எடுக்கிற ப்ராஃபிட் இன்னும் 2 ட்ரேடில் போய்டும். இல்லை இதில் எடுத்த ப்ராஃபிட் 80% அதில் போய்டும். ஸோ நெட் ஓவரால் ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் STT, GST, டேக்ஸ் போக நீங்கள் எடுக்கிற போகிற ப்ராஃபிட்டு எவ்வளோ வந்துடும், அதுதான் நீங்கள் கேல்குலேட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்து நான் நல்லாவே பொசிஷன் ட்ரேடிங்லேயும் ஸ்விங் ட்ரேடிங்கும் நான் பண்ணுறேன், இது எல்லாத்துக்கும் போக ஐ எம் மேக்கிங் 15-25% அப்படின்னா எஸ் யூ கேன் டூ இட். பட் ஒர்க் பண்ணுறவங்க காலையில் எழுந்து ஆஃபீஸ் போய்ட்டு ஈவினிங் வர்றவங்க டைம் கிடைக்கிறப்போ வாங்குறது, இந்த டிப்ஸ் பார்த்து வாங்குறது, இதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டைம் கிடைக்கும் போது வாங்குறது இந்த சோஷியல் மீடியாவில். இப்போ நிறைய சோஷியல் மீடியாவிலே வந்து ட்ரேடிங் வந்து ஈஸியாக பண்ணலாம், யார் வேணாலும் பணம் பண்ணலாம் அப்படின்னு தான் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஈஸியாக மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. இதனால நம்ம நிறைய ஃப்ராட்ஸுமே வந்து பார்த்துட்டோம். ரீசெண்டாக அந்த 600 crore ஸ்கேம் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் வந்து இதில் பணம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் சார் நம்பி போய் ஏன்னா நீங்கள் கிளிக் ஆஃப் பட்டனில் நீங்கள் வாங்கிடலாம்ல. முன்னாடி மாதிரி இல்லை, நீங்கள் ஒரு ஃபோன் அப்படி எடுத்துகிட்டு அவர் சொல்கிற ஸ்டாக் உடனே நீங்கள் சர்ச் பண்ணி அடுத்த செகண்ட் நீங்கள் அதை வாங்கிடலாம். ஸோ ப்ராப்ளமே வந்து நம்மளோட ஆக்சஸ் தான். யூ ஹாவ் அன்லிமிட்டெட் ஃப்ரீ ஆக்சஸ். ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணால் வாங்கலாம், எப்போ வேணால் நீங்கள் விற்கலாம். ஸோ அந்த அரிஜினல் என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் போய் அதை பார்க்குறீங்க. முன்னாடிலாம் வந்து இதுக்கு இப்போ நீங்கள் சீசன் ட்ரேடர்னால் அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து காலையில் 2 ட்ரேடு போடுவாங்க, அவ்வளோதான். முடிச்சுட்டு சிஸ்டம் முடிட்டு வெளில போயிடுவாங்க, அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினில் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பட் நம்ம ஒர்க் பண்ணுறவங்களால அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வாலட்டைல் எப்போ இருக்குன்னா 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 9:15 9:30 வரைக்கும் வாலட்டைல், 9:30 10:30 நீங்கள் ட்ரேடெல்லாம் முடிச்சிடணும். ஏன்னா அப்போ தான் ஹை அடிக்கிறது நல்லா ஹை அடிக்கும், லோ அடிக்கிறது நல்லா லோ இருக்கும் காலையில் ஓப்பன் பண்ணோடனே. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நல்ல சீசன்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போயே வந்து இன்ட்ராடே பொசிஷன்லாம் முடிச்சுட்டு 10:30 சிஸ்டம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணலன்னா 10:30 12 o'clock அப்புறம் மார்க்கெட் ரேஷனலைசேஷன் அப்புறம் உங்களால் அந்த டார்கெட்டுக்கு ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுனால டக்குன்னு பார்த்து வாங்குறாங்க பண்ணுறாங்க. பட் அது உங்களுக்கு எதில் ஹெல்ப் பண்ணுது? நான் அதுதான் நினைக்கிறேன். கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, நெக்ஸ்ட்டு 6 monthsல 50,000 நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கோல் செட் பண்ணி நீங்கள் அதுக்கான ஸ்டாக்ஸை வாங்கி நீங்கள் பண்ணுறீங்களா? ஒன்று அது மாதிரி பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து கம்பல்சரி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கணும். பட் அதுதான் நீங்கள் வந்து நம்ம கோல் செட் பண்ணலன்னா இதெல்லாம் பண்ணுறது வந்து நானும் பண்ணுறேன்னு நம்ம சொல்லிக்கலாமே ஒழிய, பட் இது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறது இட்ஸ் அ பிக் கொஷின் மார்க். நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் இந்த ட்ரேடெல்லாம் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க? ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக தான் பண்ணுறாங்க சார். உடனே வந்து பணம் கிடைச்சிருது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்ஸோ வாங்குறோம் அப்படின்னா ஒரு வெயிட் பண்ணி தான் அந்த கிராட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஆனால் இதில் இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிருது, அதனால பண்ணுறாங்க. ஆமாம், அது வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த 3 ட்ரேடில் கொஞ்சம் காசு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ என்னடா நம்மளோட கால்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாங்க ஆரம்பிங்க. அப்புறம் 3 கால் தப்பாகும். ஓகே, பட் இதனால் என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன்னா, இது பண்ணுறது தப்பு கிடையாது. நீங்கள் இப்போ கூட நீங்கள் பண்ணலாம், 3 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணுங்கள், 2 ட்ரேட் லாஸ் பண்ணுவீங்க, இது பண்ணிகிட்டே நீங்கள் போகலாம். பட் நான் சொன்ன சார்ஜஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னே இந்த மாதிரி சார்ஜஸ் கிடையாது. முன்னே வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு போய் பாருங்கள். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, 6 years 7 years முன்னாடி எவ்வளோ, இப்போ 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ நீங்கள் 1000 ரூபா பண்ணிங்கன்னா 200 ரூபா அங்கே போய்டும். பேலன்ஸ் 800 rupees தான். அந்த 800 இதெல்லாம் கழிக்கணும் நீங்கள். சரி, சார்ஜஸ்லாம் போக எவ்வளோ நிற்கிது உங்களுக்கு? அதுவும் நீங்கள் எவ்ரி ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும். 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 7 trades or 6 trades நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும். 3 ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா ஓகே,
பட் இதனால என்ன ஆகும்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க 4 ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒர்க்கில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போய்டும். ஸோ முதல்ல நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் வர வர கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இல்லை அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இப்போ ஒரு திடீர்னு 5000 லாஸ் ஆகிடுதுன்னு வச்சு, போன வாரம் 7000 ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி இந்த 5000 லாஸ் ஆகிடுச்சுன்னா, ஐயோ இப்போ 2000 தான் ப்ராஃபிட், திருப்பி இந்த 5000 எடுக்கணும், அப்புறம் இந்த 5000க்கு அடுத்த ஸ்டாக்கை நோக்கி நீங்கள் போவீங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன், ஒர்க்கில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போய்டும். அங்கே உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணால், அங்கே நல்லா வேலை பார்த்து அங்கே இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கொண்டு வந்து இங்கே நல்ல ஸ்டாக்ஸ்லையோ நல்ல ஒரு ETF-லையோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் அதை விட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சோன்னு இருந்தோம்னா திஸ் வில் நாட் ஈல்ட் எனி ரிசல்ட் அட் ஆல். அதுவும் இந்த மாதிரி மார்க்கெட், அதாவது ட்ரெண்டிங் மார்க்கெட்லையாவது மார்க்கெட் 3 விதமாக நம்ம சொல்லலாம் மேடம். ஒன்று புல்லிஷ், பேரிஷ், சைட்வேஸ். இப்போ நம்ம இருக்கிறது சைட்வேஸ் மார்க்கெட். ஆக்சுவலாக பேரிஷ் ஆகி சைட்வேஸில் இருக்கிற மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் அந்த லோவை பிடிக்கணும். ஏன்னா இப்படி போயிட்டு வரும் கரெக்டாக. ஸோ இப்போ ஒரு 2 லைன் போட்டிங்கன்னா, ஒரு பேரல் லைன் போட்டிங்கன்னா இப்படி போயிட்டு வருது. ஸோ இப்போ கரெக்டாக அந்த லோவில் வர்றப்போ நீங்கள் அதை வாங்கணும். திருப்பி அந்த ரெசிஸ்டன்ஸ் போகும்போது நீங்கள் விற்கணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் விற்றுட்டே இருக்கணும். நீங்கள் தப்பி விட்டுட்டிங்கன்னா அடுத்த 2 செஷனில் அது கீழே வந்துடும். ஸோ அதுதான் ரொம்ப இங்கே ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். ஸோ நம்ம இப்போ இருக்கிற சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி புல்லிஷ் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தால் அட்லீஸ்ட் எல்லா ஸ்டாக்கும் ஏறும்போது நீங்கள் வாங்குறதெல்லாம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, இந்த டைட் கோஸ் இட் லிஃப்ட்ஸ் ஆல் த போட்ஸ். எல்லா போட்டும் மேலே போகும். வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்ஸ் டைடு போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஹூ ஆர் ஆல் ஸ்விம்மிங் நேக்கட் அப்படின்னு. ஸோ அது அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. ஸோ ரைசிங் மார்க்கெட்டில் இதெல்லாமே பண்ணலாம். பட் இந்த மார்க்கெட்டில் நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் அதை தான் நீங்கள் வாங்கணும். இல்லை ஒரு ETF வாங்கிக்கலாம் பெஸ்ட்டு. இப்போ 2025ல மெட்டல் மார்க்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ஸோ அசட் அலோகேஷன் தான் கீயாகவே ஒர்க் ஆச்சு. ஸோ 2026ல் அசட் அலோகேஷன் எவ்வளோ முக்கியம்? இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோவில் எத்தனை ஃபண்ட்ஸ் எத்தனை ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம் சார்? ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம் மேடம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோவில் 30 ஸ்டாக்ஸ் இஸ் குட். அதுக்கு மேலே என்ன ஆகிடும்னா, நான் சொல்கிறேன் 30 நீங்கள் 50 கூட வச்சுக்கலாம், 10 கூட வச்சுக்கலாம். இப்போது சில கிளைண்ட்ஸ்லாம் சில கிளைண்ட்ஸ் அவங்களாம் 15 ஸ்டாக்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது என்ன ரீசன்னா, அந்த 15 கம்பெனிஸை பற்றி அவங்கள நைட்டில் நான் எழுப்பி கேட்டாலும் சொல்லுவோம், போன வாரம் என்ன நடந்தது, அடுத்த 3 மாதம் என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கம்பெனியை பற்றி இன் அண்ட் அவுட் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 15 கம்பெனினா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஒரு 20 கம்பெனி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஒரு 25-30 வரைக்கும் நீங்கள் அது மேனேஜபிளாக இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களால் கம்பெனிஸை ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட ஓன் ஸ்டாக்ஸை சிலது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நீங்கள் அதுக்கு அப்போ கரெக்டாக அது ஒரு சைக்கிள் போய் கீழே வந்திருக்கும். நீங்கள் அங்கே போய் அதை வாங்கணும். இப்போ நீங்கள் ஒரு 40 ஸ்டாக்கு 35 ஸ்டாக்லாம் வச்சுருந்தீங்கன்னா எது கீழே போகுது எது மேலே போகுது ட்ராக் பண்ணவே முடியாது. ஸோ ஐடியல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 20 வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 30. பட் உங்களால் நல்லா ட்ராக் பண்ணி கரெக்டாக அது கீழே விழும்போது அதில் அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 20 to 25 தான் கரெக்ட். ஓகே, இது ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன மேடம், மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 5 ஃபண்ட் இருந்தால் போதும். 5 to 6 ஃபண்ட். இப்போ என்னோடதெல்லாம் என்னோட கிளைண்ட்ஸ்க்கெலாம் மேக்ஸிமம் 6 ஃபண்ட் இருக்கும். ஒரு ஃபண்டும் ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஒன்று ஒரு மல்டி அசெட் மாதிரி இருக்கும், இன்னொன்று ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்டோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி சில கிளைண்ட்ஸ் எனக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம் சார், எனக்கு FDயோட எனக்கு ஒரு 4-5% வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாம் ஃபண்டு அலோகேஷன் வேறு மாதிரி வச்சுருப்போம். சில பேர் மீடியம் ரிஸ்கில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு ஒரு கிளைண்ட்ஸுக்கு பட் மேக்ஸிமம் ஃபண்ட்ஸில் நம்ம ஓவராலாக கவர் பண்ணிடலாம் நம்ம எல்லாத்தையும். ஏன்னா அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா மார்க்கெட்டை திருப்பி வாங்குற மாதிரி. இப்போ சில கிளைண்ட்ஸ்லாம் எனக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 20 ஃபண்ட்லாம் வச்சுட்டு வருவோம், 15 ஃபண்டு வச்சுட்டு வருவோம். ஸோ 15 ஃபண்ட்னா என்ன ஆச்சுன்னா 15 ஃபண்டுக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் பே பண்ணணுமா, ஆவரேஜாக ஒரு 1% வைங்க, ஒரு ஃபண்டுக்கு 1%. அப்போ 15 ஃபண்டு வச்சுருங்க, 15% அதிலே போயிடுது கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் 6 ஃபண்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ப்ரொபோர்ஷனட்டாக கம்மியாக தான் பண்ணுவீங்க. ஓகே, சார்ஜஸ் சேமாக தான் இருக்கும், பட் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. அதுதான் எங்கள் ப்ராப்ளம். 15 ஃபண்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி இண்டெக்ஸே வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஃபண்டு இப்போ மார்க்கெட் கீழே விழுதுன்னு வச்சுங்களேன், இந்த 15 ஃபண்டில் 5 ஃபண்டு ஒன்றா சேர்ந்து கீழே விடும். அதே மாதிரி இருந்தால் இப்போ ஒரு அண்டர் பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, சைட் வைஸ் இருக்குன்னா ஒரு 6 ஃபண்டு பர்ஃபார்ம் ஆகும் அப்படியே உள்ள உட்காந்து. இப்போ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, சம்மந்தம் இல்லாத ஃபண்டை போட்டிங்கன்னா ஸோ ஒரு 3 மேலே ஏறும்போது 2 கீழே விழும்போது 2 பேலன்ஸ் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ அது ஓகே, இப்போ கோல்டு சில்வர் ரெண்டோட ப்ரைஸுமே ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ 2025ல நிறைய பேர் கோல்டு சில்வருக்கு 15%க்கு மேலே அலோகேட் பண்ணல. ஸோ 2026ல் 15%க்கு மேலே அலோகேஷன் கொடுக்கலாமா சார்? இப்போ இந்த வருஷம் 15%க்கு மேலே கொடுக்கலாம், மேபி ஒரு 20 வரைக்கும் போகலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம போன இதில் பார்க்கும்போது நான் கம்மியாக நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போது இந்த வெனிசுலா இஷ்யூ ஆச்சு, US வெனிசுலா ஓவர் நைட்டில் போய் கேப்சர் பண்ணாங்க. அப்புறம் இப்போ கிரீன்லேண்டை இது பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு நார்மல் சுச்சுவேஷனே கிடையாது வேர்ல்டு கரெக்டாக. ஸோ இப்போ அப்படி இருக்கிறப்ப திருப்பி சேஃப் ஹேவனுக்கு தான் எல்லோரும் போகணுன்னு நினைக்கிறாங்க. திருப்பி டாலர் வீக் ஆகும். இப்போ டாலர் வீக் ஆச்சா திருப்பி கோல்டு சில்வர் விலை ஏற ஆரம்பிச்சு. ஸோ இப்போ அதுதான் ப்ராப்ளம். இப்போ ஜெரோம் அவர் பவலுக்கு மேலே கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்
வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபெட் மேலே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ரிசர்வ் பேங்க் மேலே கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எங்கே யாராவது போட்டால் என்ன யோசிச்சு பாருங்க. அதாவது நமக்கே பயமாக இருக்கும். ஏன்னா ரிசர்வ் பேங்க் மேலே கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா யூஎஸ்ல இப்போ அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வெளியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. என்னப்பா அது ரிசர்வ் பேங்க் மேலே இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாது. அதே தானே யூஎஸ்ல நடக்கும். இப்போ யூஎஸ்க்குள்ளே வரவங்க பயப்படுவாங்கல்ல, யூஎஸோட பாண்ட்ஸை வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ இப்போ என்ன ஒன்று நிறைய பேர் பாண்ட்ஸை விற்க ஆரம்பிப்பாங்க. விற்க ஆரம்பிச்சு டாலர் வந்து விலை குறைய ஆரம்பிக்கும். டாலர் விலை குறைச்சிங்கன்னா கோல்டு இதெல்லாம் வந்து திருப்பி கோல்டு விலை ஏறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் திருப்பியும் வந்து எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து அசல் அலோகேஷன் இதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் அதை கீழே உழவுல நீங்கள் வாங்கி கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு 5-10% ஏறினதுக்கப்புறம் ஒரு திருப்பி ஒரு 3-4% கீழே இறங்குது. ஸோ இறங்கும்போது நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கிறது இன்னும் பெட்டர் என்ன கேட்டால் அது நான் சொல்லுவேன். ஏன்னா பேப்பரில் வாங்கி இப்போ இடிஎஃப்லேயே வாங்கி வச்சுக்கலாம். பட் இடிஎஃபோட நிறைய ஃபேமிலிஸ்க்கு நான் இப்போ ரீசெண்டாக நான் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ண ஃபேமிலிஸ்க்கு எல்லாமே வந்து அவங்களோட கிட்ஸுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு மேரேஜுக்கோ இல்லை காலேஜுக்கோ அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் கொஞ்சம் இடிஎஃப் பேலன்ஸை வந்து ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே ஃபிசிக்கலாக வாங்காமல் இல்லை எல்லாத்தையும் இடிஎஃப்லேயும் போடாமல் வி கேன் டேக் அ பேலன்ஸ்ட் அப்ரோச். பட் 15-20% இஸ் ஹையர். பட் 15% இருந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இனிமேல் தான் வாங்கவே போகிறாங்கன்னா கொஞ்சம் மந்த்லி வாங்கலாம். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். மாதம் வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இயர் மார்க்கெட் வந்து சைட் வேஸில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் சைட் வேஸில் தான் இருக்குது. ஸோ 2026 மார்க்கெட்டை வந்து எந்த மாதிரி கீ டிரைவர்ஸ் எல்லாம் நகர்த்தி கொண்டு போக போகுது? ஸோ ஃபஸ்ட்டு பட்ஜெட் மேடம், நீங்கள் அதுதான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ பட்ஜெட்டில் வந்து இப்போது அவங்க ஏதாவது டேக்ஸ் மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை குறைக்கிறாங்க, எஸ்டிடியை ரிமூவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா நான் அல்காரிதம் ட்ரேடிங்லாம் சொன்னேன்ல, அல்காரிதம் ட்ரேடிங்லாம் பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரேடுக்கும் அவங்க எஸ்டிடி பே பண்ணணும். வாங்கும்போது எஸ்டிடி பே பண்ணணும், திருப்பி விற்கும்போது எஸ்டிடி பே பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டியும் அவங்க பே பண்ணணும். ஸோ இப்போ எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஜாஸ்தி இருக்குல்ல. ஸோ இப்போ பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது டேக்ஸ் ஷாப்ஸ் கொண்டு வந்தாங்க, எஸ்டிடியை ரிமூவ் பண்ணுறாங்க, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை குறைச்சாங்க, இது மாதிரிலாம் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து திருப்பியும் வந்து மேலே ஏறுது. ஏன்னா இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து வாங்க ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரீசன் பட்ஜெட்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு. செகண்ட் வந்துட்டு இது ஏதாவது இந்த இதை பேஸ் பண்ணி தான் ஃபாரின் எஃப்ஐஐஸ் வந்து உள்ளே வரும். இது 2 விஷயமாச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போது ரிசல்ட்ஸ். ஓகே, இப்போ கம்பெனி ரிசல்ட்ஸ்லாம் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ எப்படி ஆகிட்டு இருக்குன்னா எந்தெந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்கோ அந்த கம்பெனி ஷேர்ஸ் மட்டும்தான் ஏறுது மேலே. ஸோ கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் ட்ரிவன் மார்க்கெட். இது முன்ன மாதிரி கிடையாது. முன்னெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டாக் அதில் போடு, இந்த ஸ்டாக்னா இதில் போடு. இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எந்த ஆப்பை எடுத்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கை போட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துடுது. அப்படியே இல்லைனாலும் நீங்கள் அந்த ஸ்டாக்கை கொண்டு போய் சாட் ஜிபிடியில் ஜெமினியில் போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கரன்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருது. ஸோ இப்போ எல்லார்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று இன்ஃபர்மேஷனே இருக்காது. கரெக்டாக ஒரு ஸ்டாக்கை பற்றின குட் அண்ட் பேட் நியூஸ் வந்து ஃபேக்ட்ரி நாயே தான் மார்க்கெட்டில் ஓப்பனே ஆகுது. வெனிசுலா நியூஸ் வந்ததுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது சில்வர் வந்து 5% ஏறி தான் 915 ஓப்பன் ஆகுது. முன்னெல்லாம் அப்படி இருக்காது. ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த நியூஸ் எல்லாருக்கும் போய் அது கிராஜுவலாக அது பேக்கிங் ஆகி அது மேலே ஏறும். ஸோ இட் வில் டேக் 1 day to 2 day 3 days ஆகும். எல்லாருக்கும் அந்த நியூஸ் தெரியும். அதுக்குள்ள ஃபஸ்ட்டு தெரிஞ்சவன் ஒரு 1%ல் வாங்குவோம், கடைசி தெரிஞ்சவன் ஒரு 3% 4%ல் வாங்குவோம். எவ்ரிபடி வில் பார்ட்டிசிபேட் இன் க்ரோத். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி கேப் டவுனில் தான் ஆகும். ஸோ அதனால் இதுதான் தேர்ட் ரீசன் வந்து ரிசல்ட்ஸ். இது 3 பொறுத்து தான் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கணும்னு நம்மளால் அது வரைக்கும் சைட்வேஸில் தான் இருக்கும். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.